அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். வீட்டை விட்டு வெளியில காரை இறக்க முடியாது, காரை இறக்குனா அதை திருப்ப முடியாது. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் பல இடங்கள்ல இருக்கு. இதுக்கு மெயினான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் ஸ்பேஸ் விடாம ரோட்ல காரை நிறுத்திக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் நிறையா பேர் காரை வாங்கிடுறாங்க. காரை வாங்கி ரோட்லேயும் நிறுத்திடுறாங்க. அது அடுத்தவங்களுக்கு பல இடைஞ்சலாக இருக்குது. அதே நேரத்தில் அவங்களுக்கும் அதில் பல விதமான இடைஞ்சல்கள் இருக்குது. பார்க்கிங் குறித்து பலவிதமான ரூல்ஸ் கவர்மெண்ட் போட்டாலும் ப்ராக்டிக்கலாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல நிறைய சிரமம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பெருசாக அவேர்னஸ் கிடையாது. ரோட்டில் தானே நிறுத்துகிறோம், யாருக்கு என்ன அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு ரோட்லேயும் நிறுத்திக்கிறாங்க. பலர் யூஸ் பண்ணாத காரையும் ரோட்டில் நிறுத்தி வச்சுக்கிறாங்க. இந்த பார்க்கிங் இனி ஃப்யூச்சரில் பார்க்கிங் பற்றின தெளிவான முடிவுகள் எப்படிலாம் இருக்க போகுதுன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், குவாலிஃபைடு வாஸ்து கன்சல்டன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர். ஓகே, 31+ இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்கும், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ பார்க்கிங் இதை பற்றி எதுக்காக பேசுகிறேன்னா, என்கிட்ட கிளைண்ட் ஒருத்தங்க ஆக்சுவலாக அது டெட் எண்ட்னால பார்க்கிங் ஸ்பேஸை நீங்கள் நிறைய கொடுக்குறீங்க. அதாவது நாங்கள் 17/11 பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருந்தோம். அந்த 17/11 ஸ்பேஸில் வேறு ரூம்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம், பார்க்கிங்க்கு நமக்கு அவ்வளோ பெரிய இடம் தேவையில்லை அப்படின்னு. ஆக்சுவலாக அதனால தான் இந்த வீடியோவை நான் பார்க்கிங் ஸ்பேஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அந்த பார்க்கிங் நம்ம ரோடாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக இப்போ கம்பல்சரியாக பார்க்கிங் ஸ்பேஸ் இருந்தால் தான் பிளான் அப்ரூவலே கிடைக்கும். செகண்ட் ஒன்று, நீங்கள் டீவியேட் பண்ணி வீடை கட்டியிருந்தீங்கன்னா கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். அதாவது பெரிய வீடுகளாக இருந்தால் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கம்பல்சரியாக வேணும். கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்குறதுல பிரச்சனை வரும், வாங்க முடியாது. அதாவது நீங்கள் பிளானில் பார்க்கிங் காமிச்சிட்டு அதை வேறு ஏதாவது ரூம்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்குறது சிரமம். ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கலைன்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருந்து கனெக்ஷனோ இல்லை சீவர் கனெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ஹவுஸ் டேக்ஸ் போடுறதுல முதல் கொண்டு உங்களுக்கு சிரமம். Bima Homes and Properties, an ISO certified construction company with rich experience in construction. More than 750 satisfied customers across Tamil Nadu. Our team of architects, engineers, consultants and interior designers with strong project experiences. We undertake projects all over Tamil Nadu and the rest of India. We support each and everything in construction. Please feel free to contact our helpline number 0950091113. We expect your call. Thank you very much for watching. ஸோ அதனால் என்ன பிளானில் அப்ரூவல் வாங்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் வீடு கட்டணும். நார்மலாக பார்க்கிங் எஃப்எஸ்ஐயோட கனெக்ட் ஆனது, ஃப்ளோர் ஸ்பேஸ் இன்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக உள்ளவங்களுக்கு இது புரியும், மிச்சவங்களுக்கு கொஞ்சம் புரியாது, சிரமம். அதனால் இருக்குது. இப்போ நிறைய பார்க்கிங்கில் நிறையா ரூல்ஸாக இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டே வருது. அதனால் பார்க்கிங் ஸ்பேஸ் இல்லாமல் வீடு கட்டிக்கிறது, காரை வாங்கி தெருவில் நிறுத்திக்கலாம். ஏற்கனவே ஒரு கார் இருக்கும், திருப்பி இன்னொரு கார் வாங்கி பழைய கார் நல்ல ரேட்டுக்கு போக மாட்டீங்கன்னு அதையும் வச்சுப்போம், இதையும் வச்சுப்போம். புதுசாக வாங்குறது எல்லாத்தையும் வாங்கி தெருவிலேயே வரிசையாக நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி நிறுத்திக்கிறாங்க ரோட்லேயே. அந்த மாதிரிலாம் இனிமேல் செய்யறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா ஒரு சில இடங்களில் இந்தியாவிலேயே பார்க்கிங் ஸ்பேஸ் இல்லாட்டி நீங்கள் காரே வாங்க முடியாது. பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குன்ற ப்ரூஃப் வேணும். ஏன்னா அவ்வளோ நெருக்கடி ஆகிட்டு இருக்கு ஒரு இடங்களில். இதுதான் எல்லா இடத்துக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆகும். அதனால் பார்க்கிங் ஸ்பேஸ் இல்லாமல் வீடு கட்டுறதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பார்க்கிங் ஸ்பேஸ் கம்பல்சரியாக பார்க்கிங் ஸ்பேஸ் வேணும். பார்க்கிங் ஸ்பேஸ் இல்லாமல் வீடு கட்டக்கூடாது. ஓகே, இதுதான் நம்ம இந்த வீட்டில் பார்க்கிங் ஸ்பேஸ் இல்லாமல் பண்ணுறதுல நிறைய பிரச்சனைகள் இனிமே வரப்போகுது. ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் அதே மாதிரி ரேம்ப் போட்டுருவாங்க, ரோட்டில் பாதி இதுக்கு ரேம்ப் போட்டு வச்சுருப்பாங்க. அது எல்லாமே இனி வருங்காலங்களில் பிரச்சனையாகிடும். இவ்வளோ நாள் இருந்தது வேற அட்மினிஸ்ட்ரேஷன் பூராமே, இப்போ அடுத்து ஐஏஎஸ் தான் எல்லாம் வர்றாங்க. ஃபுல்லாக கார்பரேஷனுக்கு கூட கமிஷனராக ஒரு ஐஏஎஸ் தான் வர்றாரு. பெரும்பாலும் ஐஏஎஸ்க்கு வர்றவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. என்ன
ரூல் புக் என்ன சொல்லுதோ அதை தான் செய்வாங்க. என்க்ரோச்மெண்ட்டை அதை பூரா உடச்சு தூக்குன்றுவாங்க. இதுதான் இன் ஃபியூச்சரில் நடக்க போகுது. அதனால பொதுமக்களாகிய நம்ம என்ன கவர்மெண்ட் ரூல்ஸ் சொல்லுதோ அதுபடி நம்ம கரெக்டாக இருந்துக்கிட்டா நமக்கு எல்லா இதுவுமே நல்லபடியாக நடக்கும். அதனால பார்க்கிங்கிறது மஸ்ட். எத்தனை வீடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கிங். ஒரு கார் வச்சுக்க போறீங்களா, 2 கார் வச்சுக்க போறீங்களா, இல்லை 3 கார் வச்சுக்க போறீங்களா, இல்லை கம்ப்ளீட்டாக 4 காலத்தை போட்டு மேலே ரைஸ் பண்ணி கீழே பூராமே கிரவுண்ட் ஃப்ளோரை பார்க்கிங்கை விட்டுட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. ஃபியூச்சருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை டெவலப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது உங்கள் சம்மந்தப்பட்ட யாருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வாஸ்து குறித்தும் கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்தும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரணும்னா உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடியாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். தொடர்ந்து எங்கள் சேனலை பார்த்து உங்களோட ஆதரவை நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.